بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியுன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ் ஸில்மி காஃபா வலா தத்தபிய ஹுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்கமான விரோதி, எதிரி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறான். முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய போதனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறையும் முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்து. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒருவர் ஈமான் கொண்டு முஸ்லீமாக ஆகிவிட்டார் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் பின்பற்றி வாழ வேண்டும். அப்படித்தான் நாம் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். இதற்கு மாற்றமாக நாம் வாழ்கிற போது கபரிலிருந்து மறுமை வரைக்கும் நம்முடைய கேள்வி கணக்கு விசாரணையின் போது இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தான் நபி தோழர்கள், நபி தோழியர்கள், நல்லடியார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஈமானிய சிந்தனை இருந்ததின் காரணமாக ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முற்றிலுமாக வழிபட்டு வாழ்ந்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வழிமுறையை பின்பற்றி வாழ வேண்டும். இன்னும் ஒரு சில தினங்களிலே ஆங்கில வருடப்பிறப்பு வர இருக்கிறது. நியூ இயர், புத்தாண்டு கொண்டாட்டம் என்று அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை உலக அளவிலே அதற்காக வேண்டி தயார் நிலையிலே இருக்கிறார்கள். டிசம்பருடைய கடைசி தேதியில் இரவு நேரத்தில் 12:01 வந்தது போது வெடி வெடித்து கும்மாளம் அடித்து கூச்சலிட்டு அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உலக அளவிலே நடைபெற்று வருகிறது. அதற்காக வேண்டி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யக்கூடிய அந்த நடைமுறையும் இருக்கிறது. ஆனால் இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதற்கும் முஸ்லீமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மற்றவர்கள் எப்படியோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது அவர்களுடைய கொள்கையாக இருக்கலாம், கோட்பாடாக இருக்கலாம், அதை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யலாம். ஆனால் முஸ்லீமாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும், குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர அதற்கு அப்பாற்பட்டு வாழுகிற போது அதை குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த நெருக்கத்திலே நாம் இருக்கிறோம். இப்போ அதற்காக வேண்டி நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள், அதில் பெரியவர்கள் விதிவிலக்காக இருக்கலாம்,
இளைஞர்கள் அதிகமாக இருக்கலாம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களும் அந்த சிந்தனையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இரவு நேரத்திலே கண் விழித்து அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஊரை பொறுத்தளவு குறைவாக இருக்கலாம், நாம் இருக்கக்கூடிய பகுதியிலே குறைவாக இருக்கலாம். நகரங்களிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்யக்கூடிய ஒரு நடைமுறை இப்போது வரைக்கும் இருக்கிறது. இதை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம். இதில் என்ன வந்து விட போகிறது என்று நாம் இயல்பாக பேசுவோம். நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். ஒரு புது வருடம் வருகிறது, அதற்காக வாழ்த்து சொல்கிறோம். இதில் என்ன வந்து விட போகிறது, இதில் என்ன குறைந்து விட போகிறது என்று யதார்த்தமாக அதை நியாயப்படுத்தக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நியாயப்படுத்துவதன் காரணமாக அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாறெல்லாம் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வரலாறும் இப்போது வரைக்கும் மூடி மறைக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால் இருந்து நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்கும் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்பெயின் என்று ஒரு நாடு இருந்தது, இஸ்லாமிய நாடாக இருந்தது. ஆனால் அந்த நாட்டிலே அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமான முறையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால் அந்த நாடு இஸ்லாமிய நாடு இல்லாமல் அழிந்து போய்விட்டது. அவர்கள் அங்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள். இப்போது வரைக்கும் நிலவரம் அதுதான். என்ன நினைத்து கொண்டார்கள்? ஒரு காரியத்தை செய்கிறோம், நடைமுறை வாழ்க்கையில் அது இயல்பான ஒன்று, இயல்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன வந்துவிட போகிறது? இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு என்று ஒரு வழிமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை மீறி நாம் செய்கிற போது அதை நியாயம் கற்பித்து அதை செய்யலாம் என்று அதை நாம் வக்காலத்து வாங்கி கொண்டு செய்கிற போது ஒரு இஸ்லாமிய நாடு இல்லாமல் போய்விட்டது. வரலாறெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்பெயின் என்ற ஒரு நாடு வரலாற்றில் இஸ்லாமிய நாடாக இருந்தது, இப்போது கிறிஸ்துவ நாடாக இருக்கிறது. எப்படி அது நம்மை விட்டு கைமாறி போனது? அங்கே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறந்து வாழ்ந்தார்கள், மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள். அதனால் அந்த நாடு இஸ்லாமிய நாடு கைமாறி போனது. இன்று அகதிகளாக கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் நாம் இப்போது வரைக்கும் பார்த்து வருகிறோம். இப்போ நியாயம் கற்பிப்பது என்பது சரியான அணுகுமுறை என்பதற்காக சொல்ல வருகிறேன். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நம்முடைய மகனோ அல்லது அண்ணன் மகனோ தம்பி மகனோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சின்ன பிள்ளைகளோ இரவு நேரத்தில் வெடி போட்டு வெடிப்பார்கள், ஹாப்பி நியூ இயர் என்று சொல்வார்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவார்கள், வேறு என்னென்ன வழிமுறை இருக்குது எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புவார்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி 2025 என்று அனுப்புவார்கள். அதை நாம் அங்கீகரிக்கிறோம், அதற்கு உடன்படுகிறோம், அது நமக்கு முக்கியம் என்று செய்கிறோம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபீ ஸில்மி காஃபா வலா தத்தபியு ஹுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, நன்மை தீமை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, நாளைக்கு மறுமையில் விசாரணை இருக்கிறது என்று ஈமான் கொண்ட மக்களே, இஸ்லாத்திலே முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். ஒரு முஸ்லீமாக நீங்கள் ஆகிவிட்டால் குர்ஆன் சொல்லுகிற வாழ்க்கை வழிமுறைப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அந்த வாழ்க்கை வழிமுறைப்படியும் வாழுங்கள். அதற்கு அப்பாற்பட்டு வாழாதீர்கள். சைத்தானுடைய வழியை பின்பற்றாதீர்கள். சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி, எதிரி. ஒரு எதிரியை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ அந்த பார்வையில் சைத்தானுடைய வழிமுறைகளை நீங்கள் பாருங்கள். இப்போ நாம் யோசிக்கணும், இப்போ உள்ள காலகட்டத்தில் சைத்தான் நம்ம எப்படியெல்லாம் வழிகெடுக்கிறான், யதார்த்தமாக அதை செய்யலாமே என்ற ஆசையை நமக்கு காட்டுகிறான். அதை நாம் செய்வதற்கு முன்வருகிறோம், அதற்கு வக்காலத்து வாங்கிக் கொள்கிறோம், அதை ஆதரிக்கிறோம், அதற்கு துணை போகிறோம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். ஆனால் இதை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். நானும் என்னுடைய தூதரும் காட்டித்தராத ஒரு வழிமுறை நீங்கள் ஏன் செய்தீர்கள்? ஒரு உண்மையான மூமினாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி இப்படி யோசிக்கணும். அதுக்கு வரலாற்றில் சில சம்பவங்களை பார்க்க முடிகிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே
முஹாசபத்து நஃப்ஸ் என்று சொல்வார்கள். சுய பரிசோதனை செய்வது. இது இன்றைய காலகட்டத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. இன்றைய நாளை நாம் எப்படி கழித்தோம், எப்படி செலவிட்டோம், எதை செய்தோம், எதை நாம் செய்யவில்லை, என்ன மாற்றம் வந்திருக்கிறது இன்று, இது போன்ற விஷயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இரவு தூங்குவதற்கு முன்னால் நீங்கள் யோசிங்கள் என்று இன்று நம்முடைய மார்க்கம் சொன்ன வழிமுறை உலகம் சொல்கிறது. இதை நபி தோழர்கள் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்திருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் செய்திருக்கிறார்கள். அதில் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு காலத்திலே தூங்குவதற்கு முன்னால் அந்த ஒரு நாளை குறித்து யோசிப்பார்கள். இந்த நாளிலே நாம் என்ன நல்ல அமல் செய்யவில்லை, நல்ல அமல்கள் தான் செய்தார்கள். 5 நேரம் தொழுதார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றினார்கள், நல்லது செய்தார்கள், அதை சார்ந்து தன்னுடைய சிந்தனையை வளர்த்து கொண்டார்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அதை மீறி யாரும் வாழவில்லை. இருந்தாலும் கூட இன்றைய நாள் இரவு தூங்கக்கூடிய சமயத்திலே நாம் என்ன நல்லது செய்யவில்லை, அதிகப்படியாக என்ன செய்யவில்லை, அப்படி யோசித்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட சுப செய்தி சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால், உமரே இன்று என்ன அமல் செய்தாய், யாருக்காக செய்தாய், எப்படி செய்தாய், நீ செய்தனுடைய நோக்கம் என்ன, இதை குறித்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நீ பதில் சொல்லி ஆக வேண்டுமே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார்கள். இதான் முஹாசபத்து நஃப்ஸ், சுய பரிசோதனை. ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி இரவு தூங்குவதற்கு முன்னால் தன்னை குறித்து யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கழித்துட்டோம், இரவு தூங்க போகிறோம். காலையில் கண் விழித்ததிலிருந்து இப்போது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிடித்தமான முறையில் நாம் வாழ்ந்திருக்கிறோமா? 5 நேரம் தொழுகையை தவறாது தொழுதிருக்கிறோமா? சுன்னத்துகளை பேணியிருக்கிறோமா? பொய் சொல்லியிருக்கிறோமா? உண்மை பேசியிருக்கிறோமா? யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கிறோமா? யாருக்காவது மோசடி செய்திருக்கிறோமா? யாரை குறித்தாவது புறம் பேசியிருக்கிறோமா? யாரை குறித்தாவது கோல் சொல்லியிருக்கிறோமா? இதுவெல்லாம் செய்திருக்கிறோமா? இதெல்லாம் மார்க்கம் தடுக்கப்பட்ட செயல்கள். இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் மார்க்கம் தடுக்கப்பட்ட செயல். நாம் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு இதை செய்து கொண்டிருக்கிறோமே, இது அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்களே, செய்யக்கூடாது, இதுவெல்லாம் பாவமான காரியம் என்று சொல்லியிருக்கிறார்களே, இந்த கடமையை சொல்லியிருக்கிறார்கள், அதை செய்திருக்கிறோமா, அதை குறை வைத்திருக்கிறோமா, சரியாக தொழுதிருக்கிறோமா, தாமதமாக தொழுதிருக்கிறோமா, அல்லது விட்டு விட்டோமா, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இரவு தூங்கிறோமே, காலை கண் விழிப்போமா? காலையில் கண் விழிப்போமா? உயிரோடு எழுந்திருப்போமா? நம்முடைய நிலைமை என்ன? இறந்து போனால் கபரிலிருந்து மஹ்ஷர் வரைக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது, நம்முடைய நிலைமை என்ன என்று முஹாசபத்து நஃப்ஸ் என்கிற இந்த நடைமுறையை நம்முடைய சஹாபா பெருமக்கள் நபி தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்திருக்கிறார். இன்று அதை சொல்லுகிறார்கள், அதை செய்ய வேண்டும் என்கிறார்கள். இப்போ நாம் யோசிக்கணும். 2024 முடிய போகிறது. டிசம்பர் மாதத்தினுடைய 27ஆம் தேதியில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள் வருகிறது. இந்த 2024 வரப்போகிறது, அடுத்து 25 வரப்போகிறது. போன வருஷம் நம்மோடு இருந்தவர் இப்போது இருக்கிறாரா? போன மாதம் நம்மோடு இருந்தவர் இப்போது இருக்கிறாரா? போன வாரம் நம்மோடு பேசியவர் இப்போது இருக்கிறாரா? எந்த அடிப்படையில் அவருக்கு மரணம் வந்துச்சு? எப்படி அவர் இறந்து போனார்? நம்முடைய நிலைமை என்ன? நம்ம இதுவரைக்கும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே ஹலால் ஹராம் பேணி வாழ்கிறோமா? நல்லது செய்து கொண்டிருக்கிறோமா? தீய செய்து கொண்டிருக்கிறோமா? ஒரு வயது போய்விட்டதே. எப்படி? ஒரு வயது போய்விட்டதே. எனக்கு 50 வயது ஆகிவிட்டது, 51வது வயதுக்கு வந்து விட்டேனே. இப்போ நான் பருவ வயதை அடைந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டுமே. கடமை நிறைவேற்றினாயா என்று அல்லாஹ் கேட்பானே, அதற்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டுமே. 51வது வயதுக்கு வந்து விட்டேனே. இந்த 50 வருட காலத்திலே 13 வயதிலிருந்து அந்த 50 வயதுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட அந்த காலங்களில் நான் எப்படி வாழ்ந்தேன்? ஒரு வயதை நம்மை கழித்து விட்டோமே, அடுத்து ஒரு வயதுக்கு புதிதாக போக போகிறோமே, என்ன செய்ய போகிறோம்? இப்படித்தான் நாம் யோசிக்க வேண்டும். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போ இந்த கொண்டாட்டத்தை நாம் ஆதரித்து கொண்டு அதற்கு துணை போய் கொண்டு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நாம் வரக்கூடாது. முஸ்லீமாக இருந்தால், மூமினாக இருந்தால், ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால், ஒரு வயது போய்விட்டதே, ஒரு நாளை கழித்து விட்டோமே, இந்த நாளில் நமக்கு இந்த வருடத்தில் என்ன மாற்றம் நம்ம இடத்துல வந்திருக்கிறது, எதை விட்டிருக்கிறோம், எதை அதிகப்படுத்தியிருக்கிறோம், இனி வரக்கூடிய காலத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஒரு உத்வேகம், ஒரு முயற்சி, ஒரு குறிக்கோள் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்களை கொண்டாடுவது குறித்து ஹதீஸ்களிலே பார்க்கிற போது
குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் வன்மையாக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. ஒரு குரான் வசனத்தை ஞாபகப்படுத்தினேன். ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களை இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். முஸ்லீம் ஆகிவிட்டால் குரானும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை தான் உங்களுக்கு எல்லாமே, அதை தாண்டி எதுவும் கிடையாது. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யூத மதத்தில் இருந்த ஒருவர் யூதராக இருந்து முஸ்லீமாக வந்து விட்டார். ஒரு சஹாபி விருந்து வைக்கிறார்கள். விருந்து வைத்த போது யூத மதத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒட்டக இறைச்சி சாப்பிடக்கூடியவர்களை பார்த்தால் முகம் சுளிப்பார்கள். இப்போது வரைக்கும் இந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், இறைச்சிகளாக சாப்பிட மாட்டார்கள். கிட்டத்தட்ட பிராமணர்களும் யூதர்களும் ஒரே வகையில் வரக்கூடியவர்கள் என்பது வேறு விஷயம். யூதர்கள் என்பது பிராமணர், இப்போது இருக்கக்கூடிய பிராமணர்களை சார்ந்தவர்கள் தான் அவர்கள். இந்த ஒட்டக இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி இதெல்லாம் சாப்பிட மாட்டார்கள். யூதர்களில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது. ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் முகம் சுளிப்பார்கள், வெறுப்பார்கள். இப்போ புதிதாக அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விருந்து வைக்கப்படுகிறது. சாப்பிடக்கூடிய சமயத்தில் ஒட்டக இறைச்சியை வைக்கிறார்கள், முகம் சுளிக்கிறார்கள். யூத மதத்தில் இதுவெல்லாம் கிடையாதா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா, இவர் வைக்கிறார் என்று முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். யா அய்யுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, உதுகுலு ஃபி சில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபி ஹுதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். யூத மதத்திலே அது உங்களுக்கு அப்படி இருந்தது. இப்போ நீங்கள் முஸ்லீமாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் சாப்பிடுவதற்கு இது எந்த விதத்திலையும் உங்களுக்கு தடை செய்யப்படவில்லை. சாப்பிடுவதன் காரணமாக உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்பட போவது கிடையாது. ஆக இதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். முழுமையாக இஸ்லாத்துக்கு வந்து விடுங்கள். அதற்கு பிறகு இன்னொரு நபி தோழர் அபுதாவத் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய ஒரு செய்தி. புரானா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல நான் நேர்ச்சியை செய்து ஆடறுத்து கொடுப்பதாக நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார். அந்த பகுதியிலே சிலை வணக்கம் மேற்கொள்ளப்பட்டதா? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே, அந்த இடத்திலே சிலை வணக்கத்தை மேற்கொண்டார்களா? அல்லது அது முந்தைய சமுதாய மக்கள் ஏதாவது பண்டிகைகள் கொண்டாடினார்களா? அந்த இடத்திலே கொண்டாடப்பட்டதா? அந்த இடத்துல வைத்து அறுப்பதற்கு அனுமதி கேட்கிறீர்கள், அங்கு சிலை வணக்கம் மேற்கொள்ளப்பட்டதா? சிலை வணங்கி கொண்டிருந்தார்களா? அல்லது ஏதாவது பண்டிகையை கொண்டாடினார்களா? எதுவுமே இல்லை. அப்படின்றால் தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல அறுத்து பலியிடலாம். ஒருவேளை சிலை வணக்கம் அந்த இடத்திலே மேற்கொள்ளப்பட்டதென்றால், சிலை வணங்கப்பட்டது என்று சொன்னால், அல்லது மாற்று மதத்தை சார்ந்தவுடைய பண்டிகைகள் அங்கே கொண்டாடப்பட்டது என்று சொன்னால், அந்த இடத்துல வைத்து நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது அவர்களை சார்ந்த விஷயமாக ஆகிவிடும். நம்முடைய மார்க்கத்தில் அப்படிப்பட்ட வழிமுறைகள் சொல்லித்தரப்படவில்லை. தனித்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் செய்கிற போது அது அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல வைத்து செய்தால் அது அவர்கள் செய்தது போலவே ஆகிவிடும். இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் சிலை வணங்கி கொண்டிருந்தோம், இந்த இடத்துல தான் எங்களுடைய பண்டிகை நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தோம், இந்த இடத்துல வைத்து தானே அவரும் அதை செய்து கொண்டிருக்கிறார், நாங்கள் செய்யத்தானே அவர் செய்கிறார் என்று அவர்கள் பேசக்கூடும். அதன் காரணமாக அந்த இடத்துல வைத்து நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் செய்தால் என்றால் செய்யக்கூடாது, செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிற போது யார் அப்படி செய்யவில்லை, அப்போ தாராளமாக நீங்கள் அறுத்து பலியிடலாம், நேர்ச்சியை நிறைவேற்றலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாற்று மத கலாச்சாரத்தை, பண்பாடை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சார்ந்த தோழர்களுக்கு போதித்த வழிமுறை. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் வரக்கூடிய கடைசி முஸ்லீம் வரைக்கும் இதை பின்பற்ற வேண்டும். அப்படித்தான் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். இப்படி ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை நீங்கள் குறித்து யோசித்து பார்க்கிற போது மற்றவர்கள் செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, இதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள். இப்போ 3 நேரம் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில், சூரியன் நடு உச்சிக்கு வரக்கூடிய சமயத்தில், சூரியன் மறையக்கூடிய சமயத்தில், இந்த 3 நேரத்தில் எந்த தொழுகையும் தொழக்கூடாது, எந்த தொழுகையும் தொழக்கூடாது. ஃபர்லோ, சுன்னத்தோ, நஃபிலோ, இதர தொழுகைகளோ, வேறு எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, இந்த 3 நேரத்தில் கண்டிப்பாக தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். இந்த 3 நேரத்திலேயே தொழக்கூடாது. அந்த 3 நேரத்திலே முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்போது வரைக்கும் சில மக்கள் இருக்கிறார்கள், சூரிய பகவான் என்று சொல்வார்கள். சூரிய பகவான்
சூரியனை வணங்குவார்கள். கன்னியாகுமரி போன்ற இடத்துக்கு போனால் நீங்கள் பார்த்துருக்கலாம், சூரியன் உதயமாகக்கூடிய அந்த இடத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். அங்கே போன மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சூரியன் உதயக்கூடிய சமயத்தில் வணங்குவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து இருக்கிறது, இப்போ வந்து இருக்கிறது என்பதற்காக ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நேரத்தில் நீங்கள் தொழக்கூடாது, எந்த தொழுகையும் தொழக்கூடாது. ஏன் தொழக்கூடாது? நீங்கள் தொழுதால் நாங்கள் சூரியனை வணங்குவதை போல நீங்கள் அதை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே அந்த நேரத்தில் தொழக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். யோசிக்கணும், நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது எந்த அளவிற்கு முக்கியமானது, அது எப்படி சஹாபாக்கள் எடுத்து நடந்திருக்கிறார்கள், நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்கணும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் இன்னொரு சமுதாயத்தினுடைய நடைமுறையை பின்பற்றுகிறாரோ அது அவர்களை சார்ந்தவர். அவர் யார் யார் என்னென்ன வழிமுறைகளை செய்கிறார்களோ அதை நாம் அங்கீகரித்தாலோ, அதற்கு அவமதித்து கொண்டாலோ, அதை ஏற்றுக்கொண்டாலோ, அதற்கு வக்காலத்து வாங்கி பேசினாலோ, அது தவறில்லை என்று சொன்னாலோ நாம் செய்தவர்கள் போன்று ஆகிவிடுவோம். நான் அல்லாஹ்வை வணங்குறேன், நான் 5 நேரம் தொழுது கொண்டு தானே இருக்கிறேன், நான் குர்ஆனை ஓதி கொண்டு தானே இருக்கிறேன் என்று அதற்கு விளக்கங்கள் சொன்னாலும் கூட நாம் அதை அங்கீகரித்து விட்டோம். நீருக்கு வாழ்த்து சொல்லலாம், பரவாயில்லை, இந்த கலாச்சாரம் சரி, நமக்கு சரிதான், இது செய்யல தவறே கிடையாது. பன்முக சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருக்கு மத்தியில் ஒரு இணக்கமான ஒரு வழிமுறை வேண்டும், ஒரு மத நல்லிணக்க வேண்டும். அதனால் நாம் நீர் சொல்லலாம், வாழ்த்து சொல்லலாம் என்று வியாக்கியானம் சொல்வதல்ல. எங்களுடைய மார்க்கத்தில் இது சொல்லப்படவில்லை. எங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது, வேதம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு எழுத்தை கூட, ஒரு புள்ளியை கூட மாற்றுவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை என்பது அறைகூல் விடக்கூடிய அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் இல்லை, அப்படி சொல்லணும் நம்ம. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவங்களெல்லாம் ரசூலுல்லாஹ் புறக்கணித்து நீங்கள் போங்க என்று யாரையும் ஒதுக்கி தள்ளவில்லை, ஓர வஞ்சனையோடு செயல்படவில்லை. அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறோ அந்த உரிமையை கொடுத்தார்கள். எங்கள் நாட்டில் இருக்கீங்களா, அதுக்கு உண்டான என்ன வரி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டு அவர்களை வாழ்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர்களில் யாராவது தவறு செய்து விட்டால் கூட, அல்லது எதிராக இருக்க முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் மீது அத்துமீறி நடந்து விட்டாலும் கூட கடுமையான முறையில் தண்டித்திருக்கிறார்கள். இப்படி இணக்கமான ஒரு சூழ்நிலை ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கொள்கை கோட்பாடுகளிலே பின்வாங்கவில்லை, கொள்கை கோட்பாடிலே பின்வாங்கவில்லை. இன்னைக்கு நாம் கொள்கை கோட்பாடில் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். என்னன்னாலும் செய்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமா இருந்து கொள்ளலாம். இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம். நாம் துணிந்து சொல்லி செய்ய மாட்டோம், எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை என்று சொல்லணும். அது கூட சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லையா? அது கூட பேச முடியாதா? இணக்கமாக போகிறோம், மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், அதற்கு 1000 வழி இருக்கிறது. அவர் கஷ்டப்பட்டால் அவருக்கு உதவி ஒத்தாசை செய்யுங்கள், கடன் கேட்டால் கடன் கொடுங்கள், அவர் ஏதாவது உதவி கேட்டால் உதவி செய்யுங்கள். அது என்னென்ன வழிமுறை இருக்கிறது? 1000 வழி இருக்கிறது. கொள்கை கோட்பாடு அல்லாஹ் ஒருவன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றதில் நாம் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். அந்த அடிப்படையில் வாழ்வதன் காரணமாக அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் தான் நாங்கள் வாழ்வோம். அதற்கு அப்பாற்பட்டு நாங்கள் வாழ மாட்டோம். இது எங்களுடைய கொள்கை கோட்பாடு என்று நாம் துணிந்து சொல்லி இது மார்க்கத்தில் இல்லை, நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று விளக்கம் கொடுக்க வேண்டும். இது சாதாரண விஷயமாக கடந்து போகக்கூடியது கிடையாது. அதான் ஒரு ஹதீஸில் ஞாபகப்படுத்தின, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒருவர் ஒரு சமுதாயத்தினுடைய நடைமுறை அங்கீகரிக்கிறாரோ அது அவரை சார்ந்தவர். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதற்கு நாம் சப்போர்ட் பண்ணிவிட்டோம், அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அவருக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாது. அப்போ அவர்களுக்கு சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பு இருக்கிறது. கொள்கை கோட்பாடு என்று சொன்னால் உறுதியாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நமக்கு பல பாடம் படிப்பினை கற்றுத்தருகிறது, சொல்லித் தருகிறது. கொண்ட கொள்கையிலே கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்களா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்களா? சொன்னதற்கு பிறகு பல்வேறு விதமான கஷ்டங்கள், பல்வேறு விதமான சோதனைகள், பல்வேறு விதமான நெருக்கடிகள் எல்லாம் வந்தபோது கூட கொஞ்சம் கூட பின்வாங்கி சரி பரவாயில்ல, நாங்கள் இதையும் செய்கிறோம் அதையும் செய்கிறோம் என்று யாரும் சொன்னது கிடையாது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருந்தால் கண்டிப்பாக நாம் அதை புரிந்திருக்க முடியும். எவ்வளோ சிரமத்தை மேற்கொண்டார்கள், எவ்வளோ கஷ்டத்தை மேற்கொண்டார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாதா? நாகூர் அனிவா கூட ஒரு பாடலில் பாடியிருக்கிறார்.
படிக்க முடியாவில்லைனா கூட அந்த பாடலை கேட்டு அதில் சொல்லப்பட்டிருக்க நாகூர் அனிபா கூட பிலால் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கிறாரே, இவ்வளோ கஷ்டப்பட்டார்களா? என்ன சொன்னார்? இந்த மாதிரி கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்குவதற்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளை, கஷ்டங்களை, சோதனைகளை எல்லாம் செய்தார்கள். அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருத்தந்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன், அதற்கு துணை போக மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் கொண்ட கொள்கை இது, இதில் கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டேன், இதில் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னார்கள். இது உதாரணத்துக்கு ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழரை சொல்லுகிறேன். பல நபித்தோழர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். இங்கே புரிந்து கொள்வதற்காக நடைமுறை வாழ்க்கையில் ஒரு செய்தியை சொல்கிறேன். கடவுள் மறுப்பு கொள்கையை சார்ந்தவர்கள் உலக எல்லா ஊர்லேயும் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட்வாதிகள் என்று சொல்வார்கள், நம்முடைய தீக்காக்கார் என்று நம்முடைய இது தமிழ்நாட்டில் சொல்வார்கள். அவரிடத்துல போய் ஒரு பேச்சுக்கு சொல்லி பாருங்களேன். எங்களுக்காக ஒரே ஒரு தடவை இந்த ஒரு நடந்த சம்பவம் இது, அதை ஞாபகப்படுத்துகிறேன். புதிதாக காரு, பைக்கு, ஏதாவது வாகனம் வாங்கினா நம்ம மக்கள் இப்போது வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எலுமிச்சம்பழத்தை கீழே வைத்து அதை ஏற்றி போனால் அந்த காருக்கு எந்த பாதிப்பு வராது, அந்த பைக்குக்கு எந்த பாதிப்பு வராது. நம்ம நம்பிக்கை. ஒருத்தன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லலை, ரசூல்லா சொல்லலை, நான் செய்கிறேன், இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அவங்ககிட்ட சொல்லுகிறார் ஒருத்தர் வந்து, கடவுளை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறான். நான் உறுதியாக இருக்கிறேன், கடவுளை இல்லை. இல்லைங்க, பைக் வாங்கியிருக்கிறீங்க, கார் வாங்கியிருக்கீங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை ஏற்றி நீங்கள் போனீங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். செய்யவே மாட்டேன். நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோம்மா? நம்ம சொல்லணும், ஒரு முஸ்லீம் சொல்லணும். எங்கள் குர்ஆனில் சொல்லப்படவில்லை, எங்களுடைய ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லவில்லை, நபி தோழர்கள் சஹாபாக்கள் நடிகார்கள் இதை செய்யவில்லை, இப்படிப்பட்ட அணுகுமுறை எந்த வழியிலும் செய்யவில்லை, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் செய்யணும், அப்பதான் வண்டிக்கு பாதுகாப்பு, ரொம்ப நாள் வண்டி உழைக்கும், ரொம்ப நாள் இருக்கும் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், நடந்த விஷயம் இது, நான் செய்ய மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன், கடவுளை இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கேன், நான் எதற்காக செய்ய வேண்டும்? நம்ம சொல்லணும். நியூ இயர் கொண்டாட மாட்டோம், வாழ்த்து சொல்ல மாட்டோம், எங்களுடைய குர்ஆனில் சொல்லப்படவில்லை, எங்களுடைய ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, இதற்கு முன்மாதிரியாக எந்த செய்தியும் பார்க்கவில்லை. எங்களுடைய கொள்கை ஒன்று இருக்கிறது, நாங்கள் வணங்கக்கூடிய இறைவன் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்போம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லியிருக்கிறார்கள், அதைத்தான் நாங்கள் செய்வோம், அதற்கு மாற்றமாக செய்ய மாட்டோம் என்று வாழ்த்து கூறுவதற்கு ஏன் கூறவில்லை என்று நம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவ்வளவு கொள்கை பிடிப்பு நமக்கு தேவை. ஏன் இவ்வளோ விஷயத்தை நம்ம இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் போகிறோம்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்லி என்ன ஆக போகிறது, நாங்கள் செய்கிறதான் செய்வோம் என்று சிலர்களுக்கு எண்ணங்கள் வரலாம். ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன், முந்தைய ஜும்மா உரைகளிலும் முந்தைய காலங்களிலும் சொல்லியிருக்கிறேன். ஸ்பெயின் நாடு இஸ்லாமிய நாடாக இருந்து கிறிஸ்துவ நாடாக மாறிவிட்டது. வரலாறு நடப்பில் நடக்கக்கூடியது நடந்தது. ஏன் அப்படி மாறியது? அங்கே அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் முதுகுக்கு பின்னால் போட்டார்கள், மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள். அதனால் இஸ்லாமிய நாடு கிறிஸ்துவ நாடாக மாறி இன்று இரண்டாம் தர மூன்றாம் தர மக்களாக இல்லாமல் அகதிகளாக வாழக்கூடிய அளவுக்குண்டான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் அங்கே பின்பற்றப்படவில்லை. நம்மை போல இப்போ நம்ம நியாயம் கற்பித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள், இதெல்லாம் இந்த காலத்தில் சரியாக வராது, ஹாப்பி நியூ இயர் சொல்வதுனா என்ன வந்து விட போகிறது, அதை கொண்டாடுவதா என்ன வந்து விட போகிறது, வெடி போடுவதுனா என்ன வந்து விட போகிறது, என் வீட்டில் என் மகன் செஞ்சால் என்ன தவறு வந்து விட போகிறது, என் பேரன் செஞ்சால் என்ன தவறு வந்து விட போகிறது. இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு இல்லை. நாளைக்கு அல்லாஹ் என்றால் யார், ரசூல்லா என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன என்று உங்களை பார்த்து கேட்பார்கள், இல்லாமலே போய்விடும். அப்போ நெருக்கடிக்குள்ளாகிற போது தான் நமக்கு தெரியும். ஏற்கனவே நாம் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுடைய நிலவரம்லாம் உங்களுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது. ஒவ்வொரு செய்தியெல்லாம் பத்திரிக்கையில், தொலைக்காட்சியில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் என்னென்ன இருக்குது எல்லாத்திலும் பார்த்து கொண்டு தான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அப்படி தள்ளிவிட்டு இது ஒரு செய்தியாக வந்திருக்கிறதா, 4 பேர்கிட்ட சொன்னோமா, 4 பேருக்கு அப்படி ஷேர் பண்ணோமா, அப்படி கடந்து போகிறோம். அடுத்த தலைமுறையை குறித்து நம்ம யோசிக்கலை, நம்மளை குறித்து யோசிக்கலை. பொது சிவில் சட்டத்தை நோக்கி இன்றைக்கி அடுத்த கட்ட நகர்வு போய் கொண்டிருக்கிறது. முன்னாடி பேசி கொண்டிருந்தார்கள், அதுக்காக போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், எல்லாம் செஞ்சோம், எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொண்டு தானே இருக்கிறார்கள். நாம் ஊரில் தானே வாழ்ந்து கொண்டு, உலகத்தில் நாட்டில் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறோம். அடுத்த கட்ட நகர்வுக்கு போய்விட்டார்களா?
என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யலாம்ல. பொது சிவில் சட்டம் வந்துவிட்டால் வந்தால் என்ன ஆகும்? இப்படியெல்லாம் பேச முடியாது. கபிர்ஸ்தானில் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவோம், அதெல்லாம் முடியாது. நீங்கள் எரிக்கணும், இதுதான் சட்டம், இதான் நீங்கள் செய்யணும். எரிக்கலாம், அங்கெல்லாம் அடக்கம் பண்ணக்கூடாது, தொலைலாம் வைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். நிக்காக நாங்கள் பள்ளிவாசல் அஜரத்தை வச்சு தான் நடத்துவோம், ஹிஜாப் கபுல் சொல்லி தான் நடத்துவோம், அதெல்லாம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கா சம்மதமா போங்க, அல்லது என்ன வழிமுறை அப்போது இருக்கிறதோ பொது சில சட்டத்தை கொண்டு வந்தால் இது நடக்கும். எங்கே நம்ம இஸ்லாமை நம்ம இப்படி போய்கொண்டு இருக்கிறது? கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்ததின் காரணமாக நபிமார்களிலிருந்து சஹாபாக்களிலிருந்து நல்லடியார்களுக்கு நம்முடைய இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். அதற்காக வேண்டி எல்லா விதமான தியாகத்தை மேற்கொண்டார்கள். இப்போது வரைக்கும் இஸ்லாம் இருக்கிறது. நாம் உதாசீனப்படுத்தி விட்டால், நம்முடைய இஸ்லாமிய கொள்கை, கோட்பாடு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் உதறி தள்ளிவிட்டு மாற்று மத கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை இப்படி மாறிவிடும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதே தான் இன்றைக்கி எல்லா ஜும்மாவிலும் பெரும்பாலும் இருக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பெரும்பாலும் நியூ கொண்டாட்டத்தை குறித்து மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது, இஸ்லாத்தில் கொள்கை பிடிப்போடு இருக்கணும், இஸ்லாம் சார்ந்து வாழ வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு உடன்பட்டு வாழ வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக வாழக்கூடாது என்ற செய்தி தான் பெரும்பாலும் இருக்கும். அதான் இப்போ ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீட்டிலிருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய பிள்ளைகளிலிருந்து, நம்முடைய பேர குழந்தைகளிலிருந்து இந்த இஸ்லாத்தை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எதுவெல்லாம் இன்றைக்கி நம்ம அங்கீகரித்து இதை செய்யலாம், இதை செஞ்சால் தவறு இல்லை, இது என்ன வந்துவிட போகிறது என்று யதார்த்தமாக செய்து கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் இல்லை. நமக்கு ஒரு கையில் இந்த குர்ஆன் இருக்கிறது, இன்னொரு கையில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. இதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள், சஹாபா பெருமக்கள், நல்லடியார்கள். அதான் நமக்கு அவசியம். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், நாமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம், மரணத்துக்கு முன்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, இதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற இந்த போதனைகள் எல்லாம் நாம் பின்பற்றி நடைமுறைப்படுத்தி நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, நம்மை சார்ந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பு இருக்கிறது. இதை உதாசீனப்படுத்தி விட்டு கடந்து போய்விட்டால் அதனுடைய நெருக்கடிகள், பாதிப்புகள் கடுமையாக இருக்கும். விழித்துக்கொள்வோம். இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்துவிட்டு வணக்க வழிபாடுகள், கடமைகளை நிறைவேற்றதில் கவனம் செலுத்துவோம். சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை பின்பற்றுவதில் கவனம் செலுத்துவோம். இதுதான் உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி சிறந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்படித்தான் நம்முடைய மேன்மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நாமும் இன்ஷா அல்லாஹ் வாழ முயற்சி செய்வோம். 2024 முடிந்து இன்ஷா அல்லாஹ் 2025 வரப்போகிறது. இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். கொண்டாடுவதை விட்டுவிட்டு ஒரு வயசு போய்விட்டது, அடுத்த வயதை நாம் நோக்கி பயணிக்கிறோம், நீ வரக்கூடிய நாளையில் இந்த குர்ஆனை நான் ஓதி முடிப்பேன், குர்ஆனை படித்து பார்த்து தெரிந்து கொள்வேன், ரசூலுல்லாஹ்வுடைய குறைஞ்சபட்சம் ரசூலுல்லா என்றால் யார், எப்படி வாழ்ந்தார்கள், என்ன வரலாறு, அதை படித்து நான் இந்த வர 2025 டிசம்பர் முடியக்கூடிய அந்த காலத்தில் நான் குர்ஆனை முழுவதுமாக ஓதுவதல்ல, படித்து பார்த்து கருத்துக்களை தெரிந்து கொள்வேன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்து தெரிந்து கொள்வேன், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்து தெரிந்து கொள்வேன், நான் அதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்த குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்று உறுதி பூண்டு 2024 முடிஞ்சு 2025 வருகிறது. அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் அதை எதிர்கொண்டோம் என்றால் அது சிறந்த வழிமுறை, நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. அதன் மூலமாக நமக்கு பல்வேறு விதமான நலவுகள், நன்மைகள் கிடைக்கும். ஆக வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, சஹாபா பெருமக்கள், நல்லடியார்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ, அதுபோல் நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தையும் பெற்று சிறந்த மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தல் புரிவானாக. வரக்கூடிய காலத்திலே கெட்ட நோய்களை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நிலைமையை விட்டும், எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டும், கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார், நம்ம சந்ததிகளும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடிலே முக்கியத்துவம் கொடுத்து கொண்ட கொள்கையில் உறுதியாக வாழக்கூடிய நல்ல நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்ம சந்ததிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரும் வாழச் செய்தால் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.